ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிஎஸ் மேட்ச்சு எப்படி விளாட்றோன்னு எல்லாத்தையும் காட்ட போகிறோம். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து எவ்வளோ வந்தால் மட்டும்தான் அவ்வளோவா விளாடுவோம். நம்ம எவ்வளோலாம் வரலைன்னா ஏடபிள்யூஎம் எடுப்போம். இந்த ரவுண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்கேர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, அதனால் வந்து இப்போ நம்ம வந்து ஸ்கேர்ஸ் எடுக்கலாம். ஸ்கேர்ஸ் எடுக்கலாம். யாரா நீ பாட்டு வேலை? மேலே வந்துட்டேன், பார்த்தீங்களா? பாட்டு மேலெல்லாம் வர்றான். எங்கடா நிற்கிறேன்? என்னடா இது வந்துட்டு போக மாட்டேங்குது. நெட் இப்படி லாக் ஆகுது. என்னதான் என்னத்த சொல்லுறது? இப்படிலாம் லாக் ஆகுமா? இந்த ரவுண்டில் கிடைக்குமா? கிடச்சிருச்சு. போட போட சரி, வேறு லெவலு. ஆனால் நம்ம அடுத்து இது ஏற்றுறதுக்கு தான் இருக்கு. நம்ம தான் எல்லாம் நம்ம தான். என் வீடியோவுக்கு வந்து ஃபஸ்ட்டாக கமெண்ட் பண்ணது யாருன்னா என் கிளாஸ் ஃப்ரெண்ட் இமாது. நான் என்ன சொல்கிறது, என் கிளாஸ் ஃப்ரெண்டு இமாது. அவன் தான் வந்து மித்த எல்லா நேரமும் நான் மற்றவங்களோட ஃபோன் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஆனால் வந்து அவன் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கான். அதுவும் அவனாக என் சேனலை தேடி கண்டுபிடிச்சு. இமாது சரி, அதை விடுங்க. இப்போ வந்து ரிவே பண்ணுங்கடா, இங்கே வாங்கடா. அங்கே என்னடா பண்ணுறியா? இங்கே வாடா, இங்கே தான்டா, வாங்கண்டா. ஆடார்ஸ் அது என்னமோ கரும. இங்கே போடா, முட்டா போயிடலா. இன்னும் உங்கள் 2 வாரத்தை ரிவேன்னுங்க சாவடிப்பேன்டா மூதேவிலா. இந்த வீடியோவை இமாது பார்த்தான்னா சிரிக்கூடாது. அதுக்கப்புறம் செகண்டாக பார்த்தது யாருன்னா அடுத்த கிளாஸ் ஃப்ரெண்டு மாஹிர். அவனும் எனக்கு ஃப்ரெண்டு தான். 2 பேருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அடுத்த கிளாஸ் ஃப்ரெண்டும் இல்லை, சொந்தக்காரன் பஸ்ஸுலேயும் ஃப்ரெண்டு. அது யாருன்னா அஃபீக். சரியான சிரிப்பு காட்டுவான். அஃபீக்னு என் பஸ்ஸில் ஃப்ரெண்டு, ஸ்கூல் பஸ்ஸில் ஃப்ரெண்டு. அவனும் வந்து செம்ம சிரிப்பு காட்டுவான். சூப்பராக இருக்கணும். இங்கே பாருங்க, மேலே ஏறான். என்றா அது டேமேஜு எவ்வளோ வச்சு 9-10 போகிற மாதிரி. ரிவே பண்ணுறா. க்ளோவால் இங்கே போடுறா லூஸு. லூஸு எவ்வளோ வேகமாக குறையுது. ரிவே பண்ணுறா. அட பைத்தியக்காரனுக்கு பிறந்தவன. ரிவே பண்ண சொன்னால் ரிவே பண்ண மாட்டேங்கிறான் நூப்பைய. என்னடா நீங்கள் லூஸு பேருலா? லூஸு ரிவேவும் பண்ண மாட்டான். 1 மணிக்கு நீ லாய்க்கலடா. அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவளோட கமெண்ட்டை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாய்னு ஒரு கமெண்ட் அடிச்சிங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து உங்களோட பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் இப்போ உங்கள் பேரை வந்து
வீடியோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சொல்லிடுவேன். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை வந்து ஆனில் வச்சுட்டு எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட யூஐடி கமெண்ட் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு கிஃப்ட் அனுப்பிவிடுவேன். நீங்கள் அதுக்குன்னு சும்மா ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கக்கூடாது. உங்களோட யூஐடி ஓசிக்கில் எடுக்கிற நாய் பயிலுலா, எதுக்குடா நீங்கள் விளையாட வரியா? ஓசிக்கில் அடிக்கிற நாய் பயிலா, எதுக்குடா விளையாட வர்றீங்க? சும்மா போட்டு ஓசிக்கில் எடுத்து தொலைஞ்சிட்டு விளையாடாம இருந்திருக்கலாம்லடா லூசு பயிலுலா. நீங்கள் எடுக்கிற ஓசிகளுக்கு உங்களுக்கு இது கோப் கோப் எங்க இருந்துடா அடிக்கிறேன்? டே லூபு பயலலா, என்னடா நீங்க பாட்டு மாதிரி வராண்டா இரா கமெண்ட் பண்ண நான் வந்து உங்களோட பேர் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அஃபீக் ஜூனியர்னு போட்டு பாருங்கள். அவன் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கான். அஃபீக் ஜேஆர்னு போட்டிங்கன்னா அவனோட இது சேனல் வரும். அவனோட ப்ரொஃபைலில் வந்து நெய்மர் நிற்கிற மாதிரி இருக்கு. அவன் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேம் சொல்கிறேன், அஃபீக் ஜூனியர் ஜேஆர். அவன் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சு கொஞ்சம் நல்லா ஒரு இருக்கு. ஓட்டாண்டா மேலே ஓட்டாண்டா, பாட்டு போய் ஓடிட்டாண்டா, தெரிச்சிட்டாண்டா பாட்டே. கீழே வாடா, மேலே நின்றுட்டு என்னடா பண்ணுற பாட்டு? இங்கே வாடா டேய். சும்மா மட்டும் ஓசிக்கல் அடிக்க தெரியலடா, அப்புறம் ஏன் உங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது? இந்த பாட்டு பயலில் நான் வச்சுக்கிட்டு டீம் மட்டுன்னு ஒரு கருமத்தில் ஓசிக்கல் அடிக்கிறதுக்கு வந்துடுவானுங்க. பீடிக்கு பிறந்தவனுங்க. சரி, ஓசிக்கல் எடுக்கிறதுக்கு மட்டும் வந்துடுவானுங்க. பிடிங்கி போயிடுவோம். பட்டாசு பாலு உள்ள போகணும். அப்படியே உட்கார்றா பாட்டு பேல சுர்ரா, உட்காந்துடுறா. நீ குளோவால் அங்கே போட்டு என்ன பண்ண போற? அவ்வளோதான்டா, உட்கார்றா. போடுறா உள்ளக்கா, தப்பிக்கவே முடியாது. பட்டாசு பாலு ஓரியான போட்டு தொலைஞ்சிட்டானே. சுர்ரா நூபு நூப். சும்மா மட்டும் ஓசிக்கல் அடிக்க தெரியுது, இந்த இதுக்கு மட்டும் ஒரு வேலைக்கு வர மாட்டியே. நான் பாட்டுன்னு நினைக்காதீங்க. நான் வந்து எனக்கு நான் அப்பப்போ லூஸ் மாதிரி பண்ணுவேன் விளாடும் போது. இப்போ உங்களோட பேசிட்டு விளாட்றேன்ல, ஒழுங்காக விளாடும். இதுவே வந்து
நான் இந்த மேட்ச் குறைஞ்சிட்டேன்னு வைங்க, அடுத்த மேட்ச் எனக்கு எங்கேருந்து எனர்ஜி வருதுன்னே தெரியாது. காட்டழுத்து அழுத்தேன் எவனை பார்த்தாலே, முரட்டழுத்து எவன் நின்றாலும் அழிச்சு சர்ன்னு கேட்கேன். ட்ரைனிங் மேட்ச்சில் பார்த்தில்ல 50 செகண்ட்ஸில் 12 கில் அடித்தேன். 50 செகண்ட்ஸில், மினிட் கூட கிடையாது, 50 செகண்ட்ஸில் 12 கிலோ. எங்கே நிற்கிறான்? இங்கிட்டு நிற்கிறான். பட்டு இப்போ நீ ரஷ் பண்ணிவிட்டு நீ சாகுவாடா, அதை நான் 2 கண்ணால் பார்ப்பேன்டா. ஓசி போடா நூவு, உனக்கு ஓசிகள் அடிக்கணும், எனக்கு ஓசிகள் அடிக்க தெரியும். யாரா இது? ஏடபிள்யூ எப்படி ரஷ் பண்ணுவேன். அவுட்டா பாட்டு கஷ்டப்பட்டு ரஷ் பண்ண 3 கிலோவா வேஸ்ட்டாக போச்சு. அடுத்து எங்கே நிற்கிறீங்க? அடுத்து ரஷ் பண்ணி விட்டுருங்க. எங்கடா நிற்கிறான்? ஓஹோ பாய் ராஜா பாய். இந்த மேட்ச் ஜெயிச்சாச்சே. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் வீடியோ பெல் ஐக்கானை எப்பயுமே ஆன்ல வச்சுக்கிறேங்க. பாய்.